கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 744 ட்ரா நம்பருக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 28/2/2026 காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறதுக்கு முன்னாடி சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணலைன்னா டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி 3 ஸ்லாட்டு தான் இருக்குது. டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம அடுத்து ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். என்னென்ன வின்னிங் இருக்குது இல்லைன்றதை டீட்டெயிலாக பார்த்துக்குவோம். இதில் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரெல்லாம் எப்படி கவனிக்கிறீங்கன்னு தெரில. நேற்று அடித்தது தான் அப்படியே இன்றைக்கும் அடிச்சிருக்கான். சிம்பிள் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி நேற்று 2 8 6, இன்றைக்கி 8 6 2. எப்படி பாக்ஸ் போட்டிருந்தா கூட நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்னாக இருந்திருக்கும். இப்படி அடித்தா எப்படி கரை சேர்றது, எப்படி நம்ம நம்பி எப்படி நம்பர் போடுறது அப்படின்றதுமே தெரியலை. கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. அதுலேயும் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ் எது நமக்கு கை கொடுத்துச்சுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 652. இதில் 62 பிசி பாஸு. ஓகேங்களா? 62 பிசி பாஸு. அடுத்து 9 8 2 இப்படி வச்சோம். அவன் 3 நம்பருமே சேமாக கொண்டு வருவான்றதை நம்ம நினச்சி கூட பார்க்கல. அது ஒரு நினைவில் கூட வரல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவன் அடிச்சிருக்கிறது ரொம்ப ஒரு மோசமான செயல் பண்ணுறது. இதில் நமக்கு ஏசி பாஸ் 82 வரும். இதில் நம்மளுக்கு ஏசி ஓகேங்களா? அடுத்து நம்ம 4 6 ஏபிஎஸ்சி பிசியில் 46 வச்சுருப்போம். அது 86 இப்படின்னு உள்ள உட்காந்துருச்சு. இப்போ நம்ம வீடியோவில் என்னென்ன வின்னிங் கொடுத்துருக்கோன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுலேயும் எப்படி கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டோம்னா 962 கொடுத்துருக்கோம். இதுலேயும் பிசி தான் பாஸு. இதுலேயும் பிசி 62 962 கொடுத்துருக்கோம். ஆனால் அடித்தது 862, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதில் நம்ம ஹைலைட் 92 பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்தது 82. 9 இப்போ ஏ போர்டில் இறங்கியிருக்கணும். பட் ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு வராமல் பின்வாங்கிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் என்னென்ன வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஏபிசி 2 மட்டும் நமக்கு பாஸ். ஏன்னா 2 மட்டும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருப்போம் உள்ளே வரும் மறுபடியும். அதாவது முந்தனைத்து இறங்கின ஏ போர்டில் இறங்கின 2 மறுபடியும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்மாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி வாங்க, இன்றைக்குரிய வீடியோ காருண்யா லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்த்துருவோம். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். த்ரீ டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 739. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 739. நம்பர் ரொம்ப சிறுசாக இருக்குது. 739 739. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 395. ஓகேங்களா? செகண்ட் நம்பர் 395. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 052 052. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 037. இதுதான் நம்மளுடைய ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். 739 395 052 மற்றும் 037 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி அண்டு பிசி. ஏபி ஏசி அண்டு பிசி. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர்
1003 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 12 39 87 அடுத்தது 00. இன்னும் டபுள்ஸ் வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. அடித்ததே தான் காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா, நாளைக்கு டபுள்ஸு கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 10 03 12 39 மற்றும் 8700. இதுதான் நம்மளுடைய கார்னியா லாட்டரிக்கான ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 8 வந்திருக்கு இல்லையா, 5 3 2 மறுபடியும் அதே செட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 3 2 இதான் நம்மளுடைய ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கணும். இப்போ இதில் அடுத்த செட் ஆஃப் கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டு ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 0 பார்க்குறோம். ஓகேங்களா, 0 பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து வாய்ப்பு இருக்குது நம்பர் 7 9 1. ஓகேங்களா, இதுதான் நாளைக்கு ஆட்டோ வரும். மறுபடியும் இதே காப்பி பேஸ்ட் பண்ணால் வேஸ்ட்டு. கட்டி சடையை சாத்திட்டு கிளம்பிடுவோம். 7 9 1 இதான் நம்மளுடைய பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 0 7 9 1 நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அதாவது 8 6 2 இதை வச்சு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, இதே 3 டிஜிட் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணால் 0 7 9 7 9 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணலைன்னா யூடியூப் மெம்பர்ஷிப்பில் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வியூ சேனல் கொடுத்தீங்கன்னா அதில் ஜாயின்னு கேட்கும். ஜாயினில் 5வது ஆப்ஷனில் உள்ளது தான் இந்த போர்டு சி. ஓகேங்களா, மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. ஓகேங்களா, டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஓன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.